நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சில செய்திகள் அறிவூட்டும், சில செய்திகள் வியப்பூட்டும், சில செய்திகள் பாதைகளை காட்டும், சில செய்திகள் பயணங்களை மாற்றும். அப்படி என்னவெல்லாம் நிகழ்ந்தது என தெரிந்து கொள்ள இன்று பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. கர்நாடக அரசு காவிரியில் மேகதாது என்ற இடத்தில் அணை கட்ட முயற்சிப்பதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் கர்நாடக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் மேலும் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. அதில் மேகதாது அணை கட்டுவதற்கான விரிவான அறிக்கை மத்திய நீர்வள ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கை தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கர்நாடக அரசு தாக்கல் செய்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த விரிவான திட்ட அறிக்கையையும் வழக்குடன் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்காக கர்நாடக அரசு தாக்கல் செய்த விரிவான திட்ட அறிக்கையை நிராகரிக்குமாறு பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மத்திய நீர்வளத்துறையிடம் கர்நாடக அரசு திட்ட அறிக்கையை சமர்ப்பித்திருப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அப்பட்டமாக மீறும் செயல் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட அனுமதித்தால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை நிராகரித்து திருப்பி அனுப்புமாறு மத்திய நீர்வளத்துறைக்கு பிரதமர் மோடி உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தாம் அரசியலுக்கு வரப்போவதில்லை என நடிகர் அஜித் கூறியுள்ளது தீர்க்கமான முடிவு என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர், அரசியலுக்கு வரமாட்டேன் என்ற அஜித்தின் அறிவிப்பு மிகச் சரியானது என்றும் பாராட்டுதற்குரியது என்றும் தெரிவித்தார். மேலும் சிம்பு மீது பால் விற்பனையாளர்கள் சிலர் வழக்கு தொடுப்பதாக கூறி வருவது குறித்து கருத்து தெரிவித்த சீமான், பல ஆண்டுகளாக குடம் குடமாக நடிகர்களின் பதாகைக்கு பால் ஊற்றுபவர்கள் மீது ஏன் வழக்கு தொடரப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். தங்களது பதாகைகளுக்கு ரசிகர்கள் பால் ஊற்ற அனுமதிக்க வேண்டாம் என்ற தமது கோரிக்கைக்கு ரஜினிகாந்த் செவிசாய்க்கவில்லை என கூறிய சீமான், தமது கோரிக்கையை நடிகர் அஜித் ஏற்பார் என நம்புவதாக தெரிவித்தார். ஊத்த சொன்னவர் மேல வழக்கு கொடுக்குறாரு. பல ஆண்டுகளாக குடங்குடமா பால் ஊத்திக்கிட்டு இருக்கிறவங்க மேல ஏன் வழக்கு கொடுக்கல? அப்போ அந்த செயல் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இதை செய்யுங்கன்னு சொன்ன சிம்பு தான் பிரச்சனையா இருக்கான். உங்களுக்கு சிக்கல் புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க செயல் பிரச்சனைனா எவ்வளவோ சொல்லி ரஜினிகாந்த் ரசிகர்கள் இன்னும் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் சொன்னேன், நீங்கள் அறிவுறுத்துங்கன்னு. ஏன்னா அவருக்கு அந்த பாலை ஊற்றுறது அவங்க அக்கா மகனோ தங்கச்சி மகனோ அவங்க சொந்தக்காரனோ கிடையாது. ஏன் சொந்தக்காரன் எனக்குத்தான் கூசுது, எனக்குத்தான் தலைகுனிவாக இருக்குது, என் பிள்ளைகள் போய் இப்படி பண்ணுறாங்களேன்ட்டு. ரஷ்யாவில் கப்பல் விபத்தில் சிக்கி நிலை தெரியாமல் உள்ள தஞ்சாவூர் மாவட்ட பொறியாளர் அவினாஷின் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு வேண்டிய உதவிகள் செய்யப்படும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வெளியுறவு அமைச்சகத்திடமும் இது தொடர்பாக பேசுவதாக மதுரையில் நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்த பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். மதுக்கூரை சேர்ந்த பொறியாளர் கப்பல் விபத்தில் தப்பியிருப்பதாகவோ அல்லது தவறியிருப்பதாகவோ ஒரு தகவல் வருது. அவர் எந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேட்டீங்க. பொதுவாக இது போன்ற விஷயங்கள் நம்முடைய பார்வைக்கு வரும்போது எல்லா விஷயங்களையும் பின்னால் வச்சுக்கிட்டு இந்த விஷயங்களுக்கு அதிமுக்கியத்துவம் கொடுப்பது நம்முடைய வழக்கம். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம், வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அவங்கெல்லாம் நேரடியாக இதில் ஈடுபடக்கூடியவங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லி தான் இந்த தகவல் வருது. மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமாட்டு உடனடியாகவே நான் தகவல் கொடுத்து நடவடிக்கை எடுப்போம். இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தாட்டு சொல்கிறாங்க. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலிடம் இருந்து பெறப்பட்ட வழக்கு ஆவணங்களை ஒரு வாரத்திற்குள் அவரிடமே மீண்டும் ஒப்படைக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
சிலை கடத்தல் தொடர்பான இன்றைய விசாரணைக்கு ஆஜரான பொன் மாணிக்கவேல் தாம் விசாரணை நடத்த அரசு எந்த வசதியும் செய்து தரவில்லை என்றும் 98% நீதிமன்ற உத்தரவுகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றும் கூறினார். மேலும் 300க்கும் மேற்பட்ட சிலை கடத்தல் வழக்கு ஆவணங்களை தம்மிடமிருந்து அரசு பெற்றுக்கொண்டதாக குறிப்பிட்ட அவர் இதன் காரணமாக தம்மால் விசாரணையை மேற்கொண்டு நடத்த இயலவில்லை என தெரிவித்தார். இதை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் பொன்மாணிக்கவேலிடம் இருந்து பெறப்பட்ட சிலை கடத்தல் வழக்கு தொடர்பான ஆவணங்கள், டைரிகள், சிடிக்கள் அனைத்தையும் திரும்ப ஒப்படைக்க அரசுக்கு உத்தரவிட்டனர். மேலும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் சிலைகள் காணாமல் போன வழக்கில் இந்து அறநிலையத்துறை எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் விளக்கமளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இத்துடன் இந்த தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 7 தமிழ்.